கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களின் கேந்திர மையமாக தமிழகம் மாறிவிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக சாடினார். சட்டம் ஒழுங்கு நிலைமையை பொறுத்துதான் மாநிலத்தின் வளர்ச்சி நிர்ணயிக்கப்படும் என அவர் கூறினார். ஆனால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக சாலைகளிலே நடமாட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? கொலைபாதக செயலில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனையை பெற்றுத் தருவோம். கொலை குற்றத்தின் பின்னணியிலே இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதிலே எனது அரசு உறுதியாக உள்ளது என்று முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறி அறிக்கை வெளியிடுவது மட்டும்தான் அவருடைய நடவடிக்கையாக அறியப்படுகிறது. ஆனால் இது செயலிலே இன்றைக்கு கடுகளவும் செயல்பாட்டில் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற கொலைகளின் எண்ணிக்கையே சாட்சியாக இருக்கிறது.